நெக்ஸ்ட் ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 18. வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகே ச பண்டிதாः சமதர்ஷிணः. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த நாலேஜுடைய பெனிஃபிட்டை பற்றி கிருஷ்ணர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இந்த நாலேஜ்னால நமக்கு என்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இந்த அறிவு வந்ததுக்கப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுல அது வந்து டெம்பரரி கிடையாது, அது வந்து பெர்மனண்ட். ஸோ எப்படி வந்து இந்த வேர்ல்டையும் இதில் வாழற மக்களையும் இந்த அறிவு வந்தவா எப்படி பார்ப்பா, அதை தான் வந்து இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா வந்து வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராப்ளம்னு சொல்கிறோம்ல, நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி வேர்ல்ட். வேதாந்தம் ஒரு நாளைக்கும் அதை ஒத்துக்காது. எனக்கு வேர்ல்டு தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதாந்தம் நமக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும்? ப்ராப்ளம் இஸ் யூ, சொல்யூஷன் இஸ் யூ. ஏன்னா இந்த சம்சாரா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறோமே அது வந்து வெளி விஷயங்கள்னால ஏற்படுறது இல்லை. ஏன்னா இப்போ ஞானியும் எந்த வேர்ல்டில் இருக்கா? ஞானிலாம் வேறு ஏதாவது வேர்ல்டுக்கு போய்ட்றால ஞானம் வந்ததுக்கப்புறமா? நாம் எங்கே வாழறோமோ அதே வேர்ல்டில் தான் நாம் யாரோடெல்லாம் பேசுகிறோமோ அவளோட ஞானியும் வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போது டெஃபினட்டாக வேர்ல்டுனால ப்ராப்ளம் கிடையாது. ஒரு ஞானிக்கு இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா நந்தவனம் மாதிரி ஒரு ஞானிக்கு இந்த வேர்ல்டு இருக்கும். விசார பரியந்தம் ஜகத் ரமணீயம். அதில் இருக்கிற இந்த மரங்கள்லாம் எப்படி பார்ப்பான்னா காமதேனு மாதிரி இருக்குமா ஞானிக்கு. எல்லா இடமும் எப்படி இருக்கும்? வாரணாசி மாதிரி இருக்குமா. எல்லா நதிகளும் கங்கா. கூவமை பார்த்தா கூட அதை எப்படி பார்ப்பா அப்படின்னா கங்காவாக தான் பார்ப்பா. இப்போ இதே வேர்ல்டில் ஞானினால் வந்து ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னா அப்போ வேர்ல்டில் ப்ராப்ளம் இல்லை. அப்போ ப்ராப்ளம் பின்ன எங்கே தான் இருக்குது? இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற விதத்தில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, அங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ வேதாந்தாலாம் படிக்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிறவாளாம் மாறிடுவாளான்னா இன்னும் நன்னா படுத்துவா நம்மளை. யாருமே மாற மாட்டா. அப்போ யார் மாறப்போகிறா? வேதாந்தம் படிக்கிறதுனால நான் இந்த வேர்ல்டை பார்க்குற விதத்தை டெஃபினட்டாக மாற்றின்றுவேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு நடக்கும். இப்போ இந்த உலகம் வந்து ஒரு கண்ணாடின்னு சொல்கிறாள்ல, நான் என்ன அப்படியே வந்து இந்த உலகத்தில் பார்க்குறேன். இப்போ நான் வந்து என்ன எப்படி பார்க்குறேனோ அதே பர்ஸ்பெக்டிவில் தான் இந்த வேர்ல்டையும் பார்ப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னுடைய ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எனக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நான் எங்கேயாவது வெளியில் வந்தால் என் கண் என்ன தேடும்? யாரெல்லாம் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, எந்த மாதிரி காம்பினேஷனில் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்திருக்கா அப்படின்னு பார்ப்பேன். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணின்னு வந்திருக்கா, இப்படி எல்லாம் வந்து என் கண்ணு நேச்சுரலாகவே வந்து அந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்கும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு இமோஷனல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் நான் என்ன பார்ப்பேன்? மற்றவாக்கிட்டையும் என்கிட்ட இருக்கிற அதே மாதிரி இமோஷன்ஸை நான் என்ன பண்ணுவேன்? அடுத்தவாக்கிட்டையும் வந்து தேடுவேன். என்ன மாதிரியே தான் இவாளும் இந்த விஷயத்துக்கு கவலைப்படுறாளா, யோசிக்கிறாளா, அழறாளா அப்படின்னு அந்த இமோஷன்ஸை நான் இன்னொரு பர்சன்கிட்டேருந்து தேடுவேன். இப்போ சப்போஸ் நான் வந்து இன்டெலெக்சுவல் பர்சனாலிட்டியாக இருந்தேன் அப்படின்னா என்ன தேடுவேன்?
என்ன விதமான அறிவு இந்த பர்சன் கிட்ட இருக்கு அப்படின்னு பார்ப்பேன். சத்தரிசனம் அப்படின்னு ஒரு ரமண மகரிஷியோட டெக்ஸ்ட் இருக்கு. அதில் சொல்றார், சரூப புத்திர் ஜகதீஸ்வரேச்ச சரூபதீராத்மனி யாவதஸ்தி அரூப ஆத்மா யதிக பிரபஷ்யேத் சா திருஷ்டிரேகா நவதிரிஹி பூர்ணா. அப்போ நாம் எப்படி இந்த வேர்ல்டை பார்க்குறோம் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அந்த டெக்ஸ்டில் சொல்கிறேன். இப்போ வந்து ஏன்னா என்னுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து தான் இன்ஃபேக்ட் நான் என்னுடைய இஷ்ட தேவதாவை கூட விஷுவலைஸ் பண்ணுவேன் அப்படின்னு ரமண மகரிஷி சொல்கிறார். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இந்த ஃபிசிக்கல் பர்சனாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா நான் எப்படி என்னுடைய இஷ்ட தேவதாவை விஷுவலைஸ் பண்ணுவேன்? பயங்கர அலங்கார பூஷிதையாக நான் வந்து நிறைய ஆபரணங்கள் நிறைய வந்து டெக்கரேஷன் எல்லாம் போட்டு தான் என் மைண்டு வந்து என்னுடைய இஷ்ட தேவதாவையே வந்து இப்போது விஷுவலைஸ் பண்ணும். இப்போ இமோஷ்னல் பர்சனாலிட்டியாக இருந்தேன்னா பகவானை எப்படி பார்ப்பேன்? நான் காருண்யமூர்த்தி கருணாமூர்த்தியாக நான் வந்து பகவானை இப்போ பார்க்க ஆரம்பிப்பேன். இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டியாக இருந்தேன்னா இப்படி படைச்சிருக்காருல பகவான், எவ்வளோ அறிவு இருக்கணும் பகவானுக்கு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த வேர்ல்டை வந்து படைச்சிருக்கார் இப்படின்னு என்னுடைய லெவலில் நான் வந்து யோசிக்க ஆரம்பிப்பேன். இப்போ நான் வந்து சகுண ஜீவாவாக என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பொழுது பகவானையும் நான் என்ன பண்ணுவேன்? சகுண ஈஸ்வராவாக தான் பார்ப்பேன். நான் நிர்குண சைத்தன்யம் அப்படின்னா என்ன நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா பகவானையும் நிர்குண சைத்தன்யம் அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணித்தான் இந்த உலகத்தை நான் பார்ப்பேன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு ஞானி தன்னை என்னவா பார்க்கிறார்? ஆத்மாவா பார்க்கிறார். இப்போ இந்த பாடியை எப்படி பார்ப்பார் ஞானி? வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவானி கிருண்ணாணி நரோபராணி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாசாம்சி ஜீர்ணானினா ட்ரெஸ்ஸு மாதிரி இந்த பாடியை பார்ப்பார். நஞ்சு போச்சுன்னா எப்படி வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த உடம்பு போச்சுன்னா வேற ஒரு சரீரம் கிடைக்க போகிறது. அப்போ இந்த உடம்பை வந்து ஒரு டெம்பரரி ட்ரெஸ் மாதிரி தான் ஞானி வந்து பார்ப்பார். சரி, ஞானி வந்து தன்னை ஆத்மாவாக பார்க்கிறார், ஓகே. மற்றவாளை எப்படி பார்ப்பார்? அதே ஆத்மாவாக தான் மற்றவாளையும் பார்ப்பார். எல்லாரும் வந்து என்னதுன்னா சைத்தன்ய ஸ்வரூபம்தான். எப்படி வந்து ஞானிக்கு இப்போ டெம்ப்ரரியாக ஒரு பாடி இருக்கோ அந்த மாதிரி மற்றவாளுக்கும் டெம்ப்ரரியாக ஒரு பாடி இருக்கு. ஆனால் எல்லாருமே என்னது? ஆத்ம சைத்தன்யம் மட்டுமே அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஞானிக்கு இருக்கும். இதுதான் வந்து கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? சர்வத்திர சம தர்ஷனம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாலேஜோடைய பெனிஃபிட் என்ன? சர்வத்திர சம தர்ஷனம். இப்போ இந்த சம தர்ஷனம் இருக்குல்ல, எல்லாரையும் வந்து சமமாக பார்க்கறது அப்படின்னா எல்லாரையும் ஆத்ம சைத்தன்யமாக பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தரிசனம் அப்படின்னா சாதாரண கண்ணுனால் பார்க்கறது இல்லை, அறிவு கண்ணுனால் பார்க்கறது தான் இந்த இடத்துல தரிசனம் அப்படின்னு சொல்கிறார். ஞான சக்ஷுஷா அப்படின்னு சொல்கிறார். திவ்ய சக்ஷுஷா சர்வத்திர சமம் அசங்கம் சச்சிதானந்த சைத்தன்யம் பஷ்யதி அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரியே தெரியவாளானா அப்படி கண்ணால் இந்த கண்ணால் பார்க்கறது இல்லை, ஆனால் அறிவு கண்ணுனால் பார்க்கறது. அப்போ இந்த ஃபிசிக்கல் ஐ மூலமாக பார்க்கும் பொழுது எல்லாரும் எப்படி தெரியவா? எல்லாருக்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அத்தனை டிஃப்ரென்ஸும் இந்த ஃபிசிக்கல் கண்ணுனால் பார்க்கும் பொழுது தெரியும். பட் த்ரூ தி ஐ ஆஃப் விஸ்டம் பார்க்கும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. அதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் டிஃப்ரென்ஸ். ஆனால் எல்லாரும் வந்து ஆத்ம சைத்தன்யம் மட்டும்தான். அப்போ இந்த பர்செப்ஷன் சேஞ்சு எப்படி நடந்தது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி ஞானம். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அப்புறம் ஒரு 2 வயசு குழந்தை கையில் ஒரு 100 ரூபாய் நோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 வயசு குழந்தைக்கு அந்த 100 ரூபாய் நோட்டு என்னவா தெரியும்? பேப்பராக தெரியும், சமமாக தெரியும். அந்த குழந்தைக்கு நோட் புக்கில் இருக்கிற பேப்பரும் அந்த ரூபா நோட்டில் இருக்கிற பேப்பரும் ஒன்று தான் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு 100 ரூபாய் அப்படின்றது தெரியும் இல்லையா? அப்போ ஞானிக்கு சமதிருஷ்டி, அஜ்ஞானிக்கு விஷம திருஷ்டி. ஞானிக்கு அபேத திருஷ்டி, அஜ்ஞானிக்கு பேத திருஷ்டி. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய எசன்ஸ், சமதர்ஷனம். இங்க என்ன சொல்றார்? பண்டிதா சமதர்ஷினஹா. பண்டிதகனா யாரு? ஞானிகள் அப்படின்னு நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஹிந்தி பண்டிட்டு, சான்ஸ்கிரிட் பண்டிட்டு, அந்த பண்டிட் இல்லை, ஆனால் ஞானி, செல்ஃப் நாலேஜ் இருக்கிற ஞானி. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறோம் பண்டிதானா ஞானின்னு? எங்கே பார்த்துருக்கோம் இதை? 2nd சாப்டரில் அசோஷ்யானன் வசோஷ்சஸ்வம் பிரக்ஞாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச ந அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு பார்த்தோம். அப்போது ஞானிகள் துக்கப்படுவது இல்லை. பண்டிதாகனா அந்த இடத்துல ஞானி அப்படின்னு பார்த்தோம். 2nd சாப்டரில் 11th ஸ்லோகா அது. ஸோ அதனால இங்கே சொல்கிறார் பண்டிதாக சமதர்ஷினஹா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவள் அறிவு கண்ணு மூலமாக பார்க்கும் பொழுது அவளுக்கு எல்லாம் ஆத்ம சைத்தன்யம் மட்டுமே இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அவளுக்கு இருக்கும். இப்போது சப்போஸ் நம்மளுடைய ஃபிசிக்கல் கண்ணுக்கு எல்லாமே ஒன்றா தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணணும்? டாக்டர்கிட்ட தான் போகணும். ஃபிசிக்கல் ஐ சமத்துவம் பார்த்ததுன்னா ஹாஸ்பிட்டல். அறிவு கண்ணு சமத்துவம் பார்த்ததுன்னா மோட்சம். சரி, எங்கே எல்லாம் இந்த ஞானிகள் இந்த சமதர்ஷனத்தை பார்க்கிறா? அதுக்கு பகவான் நமக்கு ஒரு லிஸ்டை கொடுக்குறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே. பிராமணா யார்? பிராமணா ஒரு கல்ச்சர்ட், இன்ஃபார்ம்ட், எஜுகேட்டட், ரிஃபைன்டு பர்சன் இஸ் கால்ட் பிராமணா. இப்போது பண்பாடுடைய, கலாச்சாரமிக்க, அறிவுற்ற, படித்த, பண்பட்ட மனிதனை பிராமணன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சத்வகுண பிரதான பிராமணா. யார் பிரம்ம ஞானியோ அவளை தான் உபனிஷத் ஆக்சுவலாக பிராமணா அப்படின்னே சொல்கிறது. பாக்கியெல்லாம் சும்மா பேருக்கு நாமளே சொல்லிக்கிறது. பிருகதாரண்யக்கு உபனிஷத் சொல்கிறது யார் பிரம்ம ஞானியோ அவனே பிராமணன். இப்போ ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் மூலமாக யார் ஒருத்தர் பிரம்ம ஞானியாக ஆகிறாளோ அந்த பர்சன் மட்டும்தான் பிராமணன். அப்போ அந்த பிராமணனுக்கு என்ன குணங்கள் இருக்கான் அப்படின்னா வித்யா வினய சம்பன்னி. ரொம்ப ரொம்ப ரிச் பர்சன். சம்பன்னகானா வெல்தி பர்சன் அப்படின்னு அர்த்தம். என்ன வெல்த் இருக்குது அவருக்கு? நமக்கு தெரிஞ்ச வெல்த் என்னது? பணம், வீடு, காரு, அந்த ரிச்னஸ்லாம் இல்லை. இவர் வித்யாதனம் இவர்கிட்ட இருக்கு. பாக்கி வெல்த்தெல்லாம் வச்சு நம்ம நிறைய மெட்டீரியல் விஷயங்களெல்லாம் வாங்கலாம். ஆனால் வித்யாதனம் வச்சு என்ன வாங்கலாம்? இன்ஃபினிட் மோக்ஷத்தை நாம் வாங்கலாம். அதனால தான் வித்யாதனம் சர்வதனாத் பிரதானம் அப்படின்னு சொல்கிறோம். தைத்திரிய உபனிஷத் சொல்கிறது திரவிணகும் சுவர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதா இது திரிசங்கோர் வேதானுவச்சனம். திரவிணம் அப்படின்னா வெல்த். என்ன வெல்த் இங்கே? ஞானம் அப்படிங்கிற வெல்த் இந்த பர்சன் கிட்ட இருக்குது. அப்போ பிராமணா அப்படின்னு சொன்னால் யார் ஒருத்தர் இந்த பிரம்ம ஞானத்தில் சிறந்து விளங்குகிறார்களோ அவளை நாம் பிராமணா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நேச்சுரலி அந்த பர்சன் கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா வினயம் இருக்கும்.
வித்யா இருந்தது அப்படின்னு சொன்னால் நேச்சுரலாக அந்த பர்சன்கிட்ட வினயம் இருக்கும். வினயம் அப்படின்னு சொன்னால் பணிவு, அமானித்துவம் அப்படின்னு அர்த்தம். இன்ஃபேக்ட் வினயம் இருந்தால் தான் வித்யாவே வரும். ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம், கிருஷ்ணர் சொல்லுவார் 20 வேல்யூஸ் சொல்லுவார். அமானித்வம், மதம்பித்வம், அஹிம்சா, சாந்தி, ஆர்ச்சமம், இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. அதில் ஃபஸ்ட்டு வந்து அமானித்வம் அப்படின்னா ஹம்பிளாக இருக்கிறது, ஹியூமிலிட்டியோட இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் இருக்கோ அந்த ஹம்பிள் மைண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானமே வந்து பாசிபிள் ஆகும். ஸோ அந்த பணிவை எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் நான் ரொம்ப ஹம்பிள் அப்படின்றத எப்படி இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நமஸ்காரம் எல்லாம் பண்ணி நாம் வந்து அந்த ஹியூமிலிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுறோம். ஏன்னா நாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ஆப்வியஸாக வந்து குனியணும்ல. அப்படி குனியும் பொழுது என்ன சொல்கிறோம், நான் கீழே இருக்கேன், நீங்கள் வந்து யாரை நமஸ்காரம் பண்ணுறோமோ அவளை வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கேள், என்னை விட நீங்கள் வந்து மேலே இருக்கேள், அதனால வந்து என்னுடைய இந்த இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ அப்படின்னு அவகிட்ட வந்து நாம் நமஸ்காரம் பண்ணும்பொழுது தெரிவிக்கிறோம். அப்படி யார் ஹியூமிலிட்டியோடு இருக்காளோ அவளை வந்து பிராமணா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த பணிவு அவருக்கு நேச்சுரலாக இருக்குது. அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வேறு என்ன சொல்கிறார், கவி அப்படின்னு சொல்கிறார். பசுன்னு அர்த்தம் கவினா. ஸோ நம்மளுடைய ட்ரெடிஷனில் கவு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் வந்து எனி ஆஸ்பீஷியஸ் விஷயம் பண்ணணுன்னாலும் முதல்ல இந்த கோபூஜை அதெல்லாம் தான் ஆரம்பிப்போம் இல்லையா. ஏன் வந்து அப்படி வந்து கொண்டாடுறோம் பசுவை அப்படின்னா அதில் தான் எல்லா தேவதாசும் வந்து வசிக்கிறா. அதனுடைய அங்கத்தில் திஷ்டந்தி சர்வே தேவாகா, எல்லா தேவதாசும் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை ரொம்ப ரொம்ப சேக்ரெட் அனிமலாக வந்து கொண்டாடுறோம். இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு சாத்விக் அனிமல் அப்படின்னு சொல்லலாம், சத்துவ குணம் மிக்க ஒரு பிராணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டில் வந்து பசு இருக்கா, அப்புறம் வந்து ஒரு பிராமணா பற்றி சொன்னாரா. இதெல்லாம் இந்த லிஸ்ட்டெல்லாம் இப்போ எது கொடுக்குறார் அப்படின்னா ஞானி இவாளையெல்லாம் எப்படி பார்ப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிராமணா, அப்புறம் கவி, மூணாவது என்னது ஹஸ்தினி. ஹஸ்தினா எலிஃபெண்ட், தும்பிக்கை இருக்குல்ல, ஹஸ்தம்னா கையில். அப்போ அந்த யானையையும் சமமாக தான் அவர் பார்ப்பார். ஸோ யானையை பார்த்தா விநாயகரை பார்க்குற மாதிரி. அடுத்து என்னது சுனி. சுனி அப்படின்னு சொன்னால் நாய். அதாவது இந்த மிருகங்கள்லேயே கொஞ்சம் லோவர் கேடர் வந்து நாம் நாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து மனுஷால கூட வச்சுக்க மாட்டேங்கிறான். ஆனால் வந்து நாய்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் நாயின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு வந்து அவன் ஒரு பேரெலாம் வச்சுருப்பா, அந்த பேரை வச்சு தான் நாம் வந்து கூப்பிடணும். அடுத்தது என்ன சொல்கிறார், ஸ்வபாக. ஸ்வபாக அப்படின்னு சொன்னால் ஒரு அன்கல்ச்சர்ட் பர்சன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா டாக் ஈட்டர் அப்படின்னு அர்த்தம். நாயை யார் வந்து சாப்பிடுவாளோ, குக் பண்ணி சாப்பிடுவாளோ. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது மாம்சம்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அட்லீஸ்ட் யார் வந்து இந்த ஆத்ம ஞானம் வேணும்னு படிக்க வராளோ அவள்லாம் வந்து இந்த நான் வெஜிடேரியன் எல்லாம் வந்து தொடக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தாமசிக் குணங்களை வந்து இன்னுமே வந்து ஜாஸ்திப்படுத்தும். அதனால் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ மீட் ஈட்டர், ஒரு டாக் ஈட்டர், அவளையும் வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துட்டுருக்கார். இப்போ ஒரு சைடில் பிராமணா கல்ச்சர்டு பர்சன், இப்போ த அதர் எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்வபாக அப்படின்னு சொல்கிறார், ஒரு டாக் ஈட்டர். அப்படின்னா அன்கல்ச்சர்டு, அன்ரிஃபைன்டு, அன்எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதுக்கு நடுவில் நம்ம பாக்கி எல்லாம் போட்டுக்கணும்.
எல்லா ஹியூமன் பீயிங்ஸு, மரம், செடி, கொடி, என்னெல்லாம் பிராணிகள் உண்டோ எல்லாமே போட்டுக்கணும். இப்போ கேள்வி என்னென்னா, இது எல்லாம் ஒன்றா வேற வேறையா? படிக்கும் போதே நமக்கு தெரியறது இதெல்லாம் வந்து வேற வேற அப்படின்னு தெரியும். எப்படி வந்து ஒரு யானையும் ஒரு பசுவும் எப்படி ஒன்றாக முடியும்? உருவத்தில் கூட ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது அப்படின்னு தெரியும். சைஸே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. இப்போ இங்கே கிருஷ்ணர் என்ன தான் சொல்ல வர்றார்? டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குன்னா, ஸ்தூல லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, சூக்ஷ்ம லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் நேச்சர் இருக்கே, ரியல் நேச்சர் இருக்கே, அதில் எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை. கேரக்டரில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் நேச்சர் வந்து, ரியல் நேச்சர் வந்து ஆத்மஸ்வரூபம். இப்போ வந்து பிராமணான்னு எடுத்துட்டோன்னா சாத்விக குணம், அந்த ஸ்வபாக்கன்னு எடுத்துட்டோன்னா தாமச குணம், டயக்னலி ஆப்போசிட். இதெல்லாம் வந்து இப்போ இந்த குணம், அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் எதை சேர்ந்தது? ஆத்மாவை சேர்ந்ததா அனாத்மாவை சேர்ந்ததா? இப்போ சைஸு அதை பற்றிலாம் பேசினா ஆப்வியஸாக அது ஃபிசிக்கல் பாடியை ஆகிடுறது. அப்புறம் பர்சனாலிட்டி பற்றி பேசினோன்னா அது வந்து சட்டில் பாடி ஆகிடுறது, சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்ததாக ஆகிடுறது. இப்போ இது எல்லாம், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் அனாத்மாவை சேர்ந்தது. ஆத்மாவில் எந்த விதமான பேதமும் கிடையாது, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. ஏன்னா ஆத்மா எப்படிப்பட்டது? நிர்குணம். ஆத்மாவுக்கு எந்த குணமும் கிடையாது. ஆனால் அனாத்மா வந்து சகுணம்னு படிச்சிருக்கோம், ஆத்மா வந்து நிர்குணம். அப்போ ஒரு ஞானியுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும்? ஆப்வியஸாக ஆத்மாவில் தான் இருக்கும். சர்வத்திர சர்வேஷு ஷரீரேஷு சம தர்ஷனஹா. இங்கே வந்து என்ன நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த சமதர்ஷனம் அப்படிங்கிறது ஞானியுடைய மைண்டில் ஆல் த டைம் இருந்துகிட்டே இருக்கும், பேக் ஆஃப் த மைண்டில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், தம்பூரா ஸ்ருதி மாதிரி எப்பவும் அது வந்து இந்த சமதர்ஷனம் வந்து கேட்டுட்டே இருக்கும். ஆனால் கச்சேரியில் பாட்டு மாறிண்டே இருக்குமே, ஸ்ருதி அப்படியே தான் இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் பாட்டு வந்து மாறிண்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த அறிவு வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். ஆனால் அவர் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸில் அந்த ஞானி வந்து ஈடுபடுவார். அப்படி ஈடுபடும் பொழுது என்னென்ன வித்தியாசத்தை பார்க்கணுமோ, டிரான்சாக்ஷன் லெவலில் என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் உண்டோ அதை அவர் பார்ப்பார். இப்போ வந்து டம்ளரில் தண்ணி கொண்டு வரா, தண்ணிக்கும் டம்ளருக்கும் ஆக்சுவலி நோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி டம்ளர்லாம் சாப்பிட முடியுமானா சாப்பிட முடியாது. அப்படி ஞானி பண்ணவும் மாட்டார். அப்படி பண்ணினார்னா அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ரிலேட்டிவ் லெவலில், டிரான்சாக்ஷன் லெவலில் எல்லா விதமான டிஃபரன்சஸும் இருக்கும். அதில் அந்த ஞானிக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இருக்காது. அதனால் விவகாரத்தில் பேதம் இருக்கிறதுனால ஞானி டெஃபினட்டாக வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும். யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா படித்தோம் இல்லையா? ஏன்னா சயத் பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனு வர்த்ததே அப்படின்னு எங்கே படித்தோம்? நம்ம 3rd சாப்டரில் நாம் வந்து பார்த்தோம். ஞானி வந்து சொசைட்டியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தர்மத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ டெஃபினட்டாக வந்து அவர் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அப்படி தர்மத்தை ஃபாலோ பண்ணும் பொழுதும் பேக்ரவுண்டில் என்ன இருக்கும்னா இந்த அறிவானது அவருக்கு இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து நாலெட்ஜை கொண்டு வரக்கூடாது. ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே டெஃபினட்டாக வந்து துவைத்தம் இருக்கும். துவைத்தம் இருந்தால் தான் எனி டிரான்சாக்ஷனே வந்து பாசிபிள். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து நீயும் நானும் ஒன்று தான், நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் புரிஞ்சுட்டேன், அதனால் இனிமேல் நான் வந்து எதுக்கு உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு வந்து குருவை பார்த்து ஸ்டூடெண்ட் கேட்கலாமான்னா கேட்கக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால் டிரான்சாக்ஷன் லெவலில் வந்து டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனால் ஞானிக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது வந்து பேக் ஆஃப் த மைண்டில் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து
கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து மோதிரம் இருக்குது, செயின் இருக்குது, வளையல் இருக்குது, இவ்வளோ இருக்குது. இப்போ வளையல் அப்படின்னா கையில் தான் போட்டுக்கணும், செயின்னா கழுத்தில் தான் போட்டுக்கணும், மோதிரம்னா விரலில் தான் போட்டுக்கணும். ஆனால் எனக்கு என்ன சமதர்ஷனம் அதில் இருக்குது? எல்லாமே கோல்டு அப்படிங்கிற அறிவோடு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? எதை எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை அப்படி அப்படி யூஸ் பண்ணுறேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஞானிக்கு சர்வத்திர சமதர்ஷனம்ங்கிற அறிவோட எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸையும் இந்த ஞானி வந்து பண்ணுவார். அதுக்கு